இந்த பெரியார் அண்ணா அவங்களையே இழிவுபடுத்துற மாதிரி மதுரையில ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல ஒரு இது போட்டு காமிக்கிறான். பெரியாரையும் அண்ணாவையும் தாக்கி போடுற நிகழ்ச்சியில யார் கலந்துகிட்டு இருக்கிறது? அதிமுக முன்னாள் மந்திரிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எதிரிலேயே அண்ணாவை கிண்டல் பண்ணி போடுறான்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? சும்மா இருந்துட்டு வந்திருக்கான். அதுதான் அவங்களுடைய நண்பர் சொன்னார், நம்ம தம்பி ஸ்ரீராம் சொன்னார் பாருங்க, உங்க கூட்டணின்னு காலில் விழுந்து கூட்டணின்னு. அந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருப்பவர் நம்ம அதிமுக. அதைத்தான் மதுரையிலே நடைபெற்ற முருகர், நம்ம ஒன்றும் முருகர் மேல சண்டை கிடையாது, கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த முருகர் மாநாடுன்னு வச்சுட்டு அதை ஒரு அரசியல் கட்சி மாநாடாக நடத்துகிறார்கள். அதனாலதான் பெரியாரையும் அண்ணாவையும் தாக்கி அங்கே உருவாக்குகிறார்கள். அது மாதிரி பேசலாமா? அரசியல் பேசலாமா? அதுவும் அவர்கள் செய்திருப்பது தவறு என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, அதுதான் நம்முடைய எண்ணம். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு நாம இதை இங்க மட்டும் செய்யலாமா? உங்க பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் போய் படிக்கணுங்கிறதுக்காக திருக்கோயிலூர்ல ஒரு கல்லூரியை கொடுத்தவர் நல்லது செஞ்சிருக்கிறது தலைவர் சொல்லியிருக்காரு பாருங்க. முதல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் மகளிர் வர முடியுமா? முடியாது. இப்ப என்னாச்சு? 50% உள்ளாட்சி தேர்தல்கள்ல 50% நீங்க தான் மகளிர் தான். 10 ஊராட்சி மன்ற தலைவர் தான் 5 பேரு மகளிர் தான். யூனியன் சேர்மன் 5 பேர் இருந்தா 5 பேரு மகளிர் தான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.